செர்னோபில் அணு உலை விபத்து ஒரு வரலாற்று பேரழிவு. 1986ஆம் ஆண்டு ஏப்ரல் 26ஆம் தேதி அப்போதைய சோவியத் யூனியனில் உள்ள செர்னோபில் அணு உலையில் ஏற்பட்ட விபத்து உலகை உலுக்கியது. இந்த பேரழிவில் கதிர்வீச்சின் தாக்கம் அதிகளவில் வெளிப்பட்டது. இந்த விபத்திலிருந்து வெளிப்பட்ட கதிர்வீச்சு 1945ஆம் ஆண்டு ஜப்பானின் ஹிரோஷிமா மீது வீசப்பட்ட அணுகுண்டின் கதிர்வீச்சை விட 400 மடங்கு அதிகமாக இருந்தது. இதனால் இது உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய அணு விபத்தாக கருதப்பட்டது. விபத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து சுமார் 3,50,000 மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டனர். அந்த இடத்தில் நிரந்தர மனித குடியேற்றத்திற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் இன்னும் பின்பற்றப்படுகின்றன. விபத்து நடந்த 33 ஆண்டுகளுக்கு பிறகும் தற்போது உக்ரைன் மற்றும் பெலாரஸ் பகுதிகளை உள்ளடக்கிய அந்த மண்டலத்தில் ஏராளமான விலங்குகள் மற்றும் 200க்கும் அதிகமான பறவை இனங்கள் வசிக்கின்றன. இது இயற்கையின் மீட்டெடுப்பின் ஆச்சரியமான உதாரணமாக மாறியுள்ளது. 2016ஆம் ஆண்டு உக்ரைன் அரசு இந்த பகுதியை கதிர் இயக்கவியல் சார் மற்றும் சுற்றுச்சூழல் உயிர்கோள பெட்டகம் ரேடியோலாஜிக்கல் அண்ட் என்வாயர்மெண்டல் பயோஸ்பியர் ரிசர்வ் என்று அறிவித்தது. இந்த அறிவிப்பு விபத்தின் தாக்கத்தை சுட்டிக்காட்டுவதோடு மட்டுமல்லாது அப்பகுதியின் மீட்பு பயணத்தையும் வெளிப்படுத்தியது. செர்னோபில் அணு விபத்து மனித தவறுகளின் பேரழிவையும் அதனை எதிர்நோக்கிய பிறவியளிக்கும் இயற்கையின் சக்தியையும் துல்லியமாக வெளிப்படுத்துகிறது. உங்க மார்க் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல போடுங்க. இப்போ நீங்க பார்த்த கதையை பேஸ் பண்ணி உங்க நாலேஜ் செக் பண்ற மாதிரி ஒரு குவிஸ் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணலாம். பிளே ஸ்டோர் நம்மளோட ஆப் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேம்ல வந்து இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதும் ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அந்த கார்னரில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரீ மெட்டீரியல் வந்து இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து போங்க. இது அந்த லாஸ்ட்டில் டெஸ்ட் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அனிமேஷன் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸ்க்கான டெஸ்ட் நம்ம வந்து ஷார்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா அனிமேஷன் வீடியோவும் போட்டிருக்கோம். எல்லாத்துக்குமான டெஸ்ட் வந்து இருக்கும். இதே மாதிரி மற்ற வீடியோலாம் பார்க்கும்போது அந்த டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நம்ம இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா அனிமேஷனுக்கும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும். நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சோன்னா ஆன்சருக்கு எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். 2 மணி நேரம் கழிச்சு லைவ் ரேங்கிங் வந்துடும். உங்கள் ரேங்கிங் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட் தான்.